குருவாக குருவையே துணை. இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் மகர ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கண்ணமங்கலம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது ராகேது பெயர்ச்சியின் பலன்கள். அதாவது ஞாயிற்றுக்கிழமை 18/5/2025 அன்று இரவு 7:43 ராகு பகவான் மீனராசியில் இருந்து கும்பராசி இடம்பெறுகிறார். கேது பகவான் கன்னிராசிலிருந்து சிம்மராசி இடம்பெறுகிறார். இதன் பலன் மகராசி உங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது? நல்லது நடக்கப் போகிறதா? நீங்கள் நினைச்ச காரியம்லாம் வெற்றி அடையப் போகிறதா? திருமணம் நடக்குமா? வேலை கிடைக்குமா? சட்ட சிக்கல் தீருமா? கடன் தொல்லை தீருமா? வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமா? அப்படி வாழ்க்கையில் மாற்றம் வேண்டுமா? அரசு வேலை கிடைக்குமா? இப்படி நீங்கள் கற்பனை பண்ணி கொண்டிருக்கும் அனைத்து விஷயத்திற்கும் ராகு பேச்சு என்ன சொல்கிறது பாருங்கள், விரிவாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் வந்து ராகு பகவான் அமர்கிறார். குடும்ப ஸ்தானத்தில் வாக்கு ஸ்தானத்தில் அமர்கிறார். அது மட்டும் இல்லை, அதை குரு பகவான் 9ஆம் பார்வையாக ராகுவை பார்க்கிறார். இதனால் உங்களுக்கு ஒரு பெரிய குடும்பத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு யோகம் என்று கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2இல் ராகு இருப்பது குரு பார்வையில் குடும்பத்தில் இதுவரையில் இருந்த பிரச்சனைகள், கண்ட சச்சரவுகள், ஒற்றுமை இல்லாமல் இருந்தது, அனாமதி இல்லாமல் இருந்தது, அதெல்லாம் பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் படிப்படியாக விலகப் போகிறது. எவ்வளோ வந்தாலும் காசு பத்தல, வருமானம் வரமாட்டேங்குது. ஸோ இனிமேல் ஒரு நிரந்தர வருமானத்துக்கு வழி கொடுப்பார் ராகு பகவான். அது மட்டும் இல்லை, வர காசு வீண் செலவில்லாமல் சேர்த்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு உதவி புரிவார். அதனால் பண கஷ்டத்திலிருந்து விடுபடலாம். அதே போல் கணவன் மனைவிக்குள்ள ஒரு வாக்குவாதங்கள், ஒருத்தர் பிடிக்கல, மனசுக்குள்ள ஒரு ஈகோ, இதெல்லாம் இருந்ததா? இதெல்லாம் வந்து படிப்படியாக உங்களுக்கு விலகிவிடும். வீட்டில் மாமனார் பேசலை, நாத்தனார் பேசலை, மாமியார் பேசலை, இப்படி குடும்ப ஒற்றுமைகள் இல்லாமல் சலப்பம் இதெல்லாம் கூட விலக போகுது. பெண்கள் குறிப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது. உங்களுடைய வருமானம் பெருகும். குடும்ப தலைவிகளை திருசேமை சேர்த்து வைக்கலாம். தாய் வீட்டு உறவினரான லாபம் கிடைக்கும். ஒரு வருமானம் உங்களுக்கு திடீர் ஒரு வருமானம் வரும். உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஆதரவுகளை நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து நல்ல நல்ல செய்தி, நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதில் வந்து வருத்தப்பட வேண்டாம். குடும்பத்தில் உழைச்சி ஓடா போகிறோமே, ஒரு நல்ல பேர் இல்லையே, கெட்ட பேர் தானே இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கலாம். இனிமேல் உங்களை பாராட்டுவாங்க, புகழ்வாங்க, 4 பேர் உங்களை சேர்த்து ஒரு நல்ல இடத்துல வைப்பாங்க. அதனால் வந்து உங்களுக்கு நீ வருத்தப்பட வேண்டாம். அதே போல் குடும்பத்துக்கு ஒரு நிரந்தர அரசு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த, அதாவது ஒரு வீடு கட்ட முடியல, ஒரு இடம் வாங்க முடியல, ரொம்ப நாள் வாடகை வீட்டு இருக்கிறது கூட இது ஒரு வாய்ப்பு. வீடு கட்டின்னு புது வீடு கொடுத்துன்னு போகலாம், இல்லை ஒரு இடம் வாங்கலாம். இதெல்லாம் வந்து குடும்பத்திலேருந்து நீங்கள் எந்த சிறு சேமிப்பு ரொம்ப முக்கியமாக வந்து நேரத்தில் உங்களுக்கு பயன்படும். பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் அதாவது உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியில் இருக்கும் ராசிநாதன் வந்து சனி பகவான் வந்து 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அதுவும் ஒரு சாதகமான விஷயந்தான். உங்களுக்கு நீங்கள் எடுத்த காரியம் ஒரு சுய தொழில் அடுத்து வெற்றி கிடைக்கும். இன்னொரு தடைப்பட்டத திருமண பந்தம், திருமண வாழ்க்கை கைகூடும். நீங்கள் எதிர்பார்த்ததில் இந்த பெண் கிடைக்கும், வரன் அமையும். கண்டிப்பாக நீங்கள் எங்கிட்ட கேட்ட பொண்ணு கூட நீங்கள் மறுபடியும் கேட்கலாம்னு வரலாம். அதேமாதிரி பெண் பிள்ளைகளுக்கும் எதிர்பார்த்த அளவு அரசு வேலை மாப்பிள்ளை, மத்திய அரசு மாப்பிள்ளை கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு ரயில்வே மாப்பிள்ளை, ஒரு பேங்க் மாப்பிள்ளையும், ஒரு மிலிட்ரிக்கார மாப்பிள்ளையும், ஏதாவது இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தில் கண்டிப்பாக அரசாங்க ஊழியர்கள் கண்டிப்பாக மாப்பிள்ளை வருவாங்க. உங்களுக்கு வேலை தேடிக்கிட்டு இருக்கும் பெண் பிள்ளைகளுக்கு கூட கண்டிப்பாக வரும், வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் இந்த முறை கண்டிப்பாக பரீட்சையில் அதிக மார்க் வாங்கி உள்ளே போவீங்க. எக்ஸாம் ஒரு நல்ல பதவியில் போஸ்டிங்கில் உட்காருவீங்க. இந்த பொண்ணும் இந்த பையன் வேலை கிடச்சிச்சா அப்படின்ற ஊரே பாராட்டுற அளவுக்கு நிச்சயம் அளவுக்கு நீங்கள் பணியில் போய் சேர போகிறீங்க. அப்பா அம்மாவுக்கும் ஊருக்கும் குடும்பத்துக்கும் நல்ல பேர் சமுதாயத்துக்கு உங்களுக்கு கிடைக்க போகிறது. அரசு வேலை உங்களுக்கு
முயற்சிக்கு மேல் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் ஒரு முறை ஆய்வு செய்து கொள்ளுங்கள். 10ஆம் அதிபதியோட தசாபுத்தி நடக்குமேனால் உறுதியாக உங்களுக்கு வேலை உண்டு. அதேபோல் குடும்பத்திலும் திருமண பந்தம் ஏற்பட 2ஆம் அதிபதி தசாபுத்தியும் 7ஆம் அதிபதி தசாபுத்தியும் நடக்குமானால் திருமணம் உறுதியாக உங்களுக்கு நடக்கும். இது ஒரு கோச்சார பலனை. ஒரு 10% வேலை செய்யும். வேலை செய்யலை என்று வருத்தப்படுவர்களாம் உங்கள் சுயஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் இது சூட் ஆகாது. கோச்சாரது ஒரு சிலருக்கு மட்டும்தான். அதனால் நீங்கள் சுயஜாதகத்தை கண்டிப்பாக ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். உங்கள் ராசிக்கு அதாவது 9இல் 8இல் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. எப்படி ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனம் தேவை. ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. உங்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய பிரச்சனை இருந்தால் கூடுமானவரை ஆயுர்வேத சித்தா இந்த மாதிரி ஒரு நாட்டு வைத்தியம் மூலம் உங்களுக்கு குணமடைய வாய்ப்பு இருக்கிறது. அடிவயிறு பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அடிவயிறு பிரச்சனை, இடுப்பு பகுதியில் ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஓடிட்டு இருக்குது. நீங்கள் நாட்டு வைத்தியத்திலையோ கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம். பயப்படும்படியே ஒன்றும் கிடையாது. ஆன்மீக பயணம், ஆன்மீக டூர் சிறப்பாக இருக்குது. வெளியூர் அதாவது கோயிலுக்கு போயிட்டு வரலாம், இல்லை கோயில் சேவை செய்யறதுக்கும் போயிட்டு வரலாம், இல்லை ஒரு கோயில் டொனேஷன் தரலாம், இல்லை ஒரு கோயில் ஒரு அன்னதானம் செய்யலாம். என்ன நினைக்கிறீங்களோ ஆன்மீக பற்றி அதை எதை செய்ய உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைவரும். தடைப்பட்ட காரியங்கள்லாம் வெற்றி அடையும். மேலும் மேலும் உங்களுக்கு மன உளைச்சலிலிருந்து விடுபட்டு, ஆரோக்கியத்திலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல ஒரு மன நிகழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும். பிரிந்து இருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவார்கள். அம்மா வீட்டிலே இருக்கும் மனைவி கணவன் வரவே இல்லை போயிட்டு பார்த்து வருத்தப்பட்டு இருப்பவர்கிட்ட கூட்டிகிட்டு போவார். அதெல்லாம் சாதகமாக இருக்கிறது. உங்களை மனசுக்குள்ளே இருக்கும் ஈகோ விட்டுட்டு ஒருத்தரை நல்ல ஒரு நட்பாக ஃப்ரெண்டாக பழகுங்க. உங்களுக்கு கூட பிரச்சனை வராது. கூடுமான வரை ஆண்கள் இந்த தேவையில்லாத பழக்க வழக்கங்களை நிறுத்திக் கொள்வது நல்லது. தகாத உறவு, தகாத பழக்கங்கள் இதனால் உங்களுக்கு ஒரு அவமானம், கெட்ட பேர் சேரும். இதெல்லாம் தேவையாக யோசனை பண்ணி பாருங்கள். சிற்றென்பது நாடாதீர்கள், சிற்றென்பது ஆசைப்படாதீர்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை கஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுடும். உங்களுடைய வாழ்வாதாரத்திலே அடிமட்டத்தில் கை வைக்கும். அதனால் இதில் கொஞ்சம் எச்சரிக்கையும் கவனமாக செயல்படுங்கள். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக வரும். உங்களுடைய அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக செயல்படுவார்கள். நீங்கள் எடுத்த காரியத்துக்கு பலரும் வெற்றியோடு முடித்து நல்ல பேர் வாங்குங்க. உங்களுடைய முயற்சி வீண் போகாது. வெளிநாடு யாராவது வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கிறது. வெளிநாடு வேலைக்கு போகலாம், இல்லை வெளிநாட்டு நண்பர்களாக ஒரு ஆதாயம், இல்லை வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பொருள் பணம் கண்டிப்பாக வரும். அதனால் வெளிநாடு சம்மந்தப்பட்டது நல்லா இருக்குது. வெளி மாநில சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நல்லா இருக்குது. வெளி மாநில வேலைக்கு போகலாம், சாதகமாக இருக்கிறது. அதனால் உங்களுடைய வாழ்வாதாரம் உயரும். உங்களுக்கு இருந்த இந்த எதிரி தொல்லை, நம்மளை வாழவே விடக்கூடாது இருந்த எதிரி தொல்லையெல்லாம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக விலகி போயிடுவாங்க. அவங்கள தப்பை உணர்ந்து அவங்களே திருந்துவாங்க. அதனால் நீங்கள் எதிரி தொல்லையிலேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் மேக்சிமம் எல்லா கஷ்டங்களும் விடுதலாகி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பனி போல் நல்ல விலைக்கு நல்லதே நடக்க போகுது. உங்களுடைய ஆல்ரெடி உங்களுக்கு 7 சனி காலையில் முடிந்து விட்டது. எல்லா கஷ்டத்தும் வாழ்வா சாவான் உயிர் ஒன்று தான் மிச்சம். அனைத்தையும் பார்த்துட்டீங்க. எனவே இனிமேல் ஒரு நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு பலமாக அமைய போகுது. உங்களுக்கு எது தொட்டதெல்லாம் தொடங்கும் பொற்காலமாக அமைய போகிறது. அதனால் வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய ராகு பகவானாலும் உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு வராது. அதாவது சின்ன சின்ன தடைகள் அதுமாரி ஏதாவது கொடுத்தாலும் பெரிய அளவு பாதிப்பு தர மாட்டார். ஆனால் ராகு அதாவது கேது பகவானால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்க கணபதி வழிபட கேது பகவான் வரும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கள் தடைபடும், வெற்றி கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை நாளில் விநாயகருக்கு ஒரு விளக்கு போடுங்க, ஒரு கற்பனை ஒரு கையெழுத்து கும்பிடுங்க. அதனால் கேது பகவான்
பாதிப்பில்லாமல் வெற்றி பெற்று அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். என்னுடைய ஃபோன் நம்பர் 8825532088. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.